வணக்கம் my dear student. இந்த electrochemical series அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த metal ions இருக்கு இல்லையா, அந்த metal ions அதோட reduction potential values யாருக்கு கம்மியா இருக்கோ அதிலேந்து அப்படியே அதிகமா உள்ளது வரைக்கும் அரேஞ்ச் பண்றது. These arrangements of metal ions பாருங்க, இந்த electrochemical series the metals are arranged in the increasing order of reduction potentials. இப்ப இந்த லித்தியத்துக்கு reduction potential value கம்மி, அதனால இந்த பொருள் ஆக்சிடேஷன் தான் ஆகும். அதே மாதிரி இந்த ஃப்ளூரினுக்கு reduction potential value அதிகம், அதனால இது என்ன ஆகும் அப்படின்னா ரிடக்ஷன் தான் ஆகும். யாருக்கு reduction potential value கம்மியோ, எப்படி சார் சொல்றீங்க, நெகட்டிவ் இருக்கு இல்லையா, யாருக்கு reduction potential value கம்மியா இருக்கோ அவங்கெல்லாம் ஆக்சிடேஷன் ஆகும். அப்ப அது எங்க இருக்கும், ஆனோட்ல இருக்கும். சரிங்களா? அப்ப அதே இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் நான் ஒரு தடவை சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் சைட்ல ஆனோட் இருக்கணும், ரைட் சைட்ல கேத்தோட் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆனோட்ல அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மியா இருக்கிறதெல்லாம் ஆனோட்ல இருக்கும், ஆக்சிடேஷன் ஆகும். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகமா இருக்கிறதெல்லாம் கேத்தோட்ல இருக்கும், ரிடக்ஷன் ஆகும். அப்ப இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை வச்சுதான் யார் ஆக்சிடேஷன் ஆவாங்க, யார் ரிடக்ஷன் ஆவாங்க அப்படின்னு தெரியும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சீசியம் இருக்கு, கோபால்ட் இருக்கு, சரிங்களா? சீசியத்தோட வேல்யூ வந்து -2.95 வோல்ட். கோபால்ட்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு உங்களுக்கு, +1.81 வோல்ட். சரிங்களா? இதுல யார் ஆக்சிடேஷன் ஆவாங்க, யார் ரிடக்ஷன் ஆவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சீசியம் வந்து ஆனோட்ல இருக்கும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மி, அதனால அது ஆக்சிடேஷன் ஆகும். கோபால்ட் வந்து கேத்தோட்ல இருக்கும், அதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம், அதனால இது ரிடக்ஷன் ஆகும். இஸ் இட் கிளியர்? ஓகேவா? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல 0 வோல்ட் யாருக்கு வரும்னா ஹைட்ரஜனுக்கு வரும். சரிங்களா? ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிறது எல்லாம் நெகட்டிவ் வேல்யூல இருக்கும். சரிங்களா? அந்த நெகட்டிவ் வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி 0 கீழே உள்ளதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூல இருக்கும், அந்த பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப இந்த பாசிட்டிவ் வேல்யூ அதிகமா இருக்கிறது ரிடக்ஷன் தான் ஆகும், அது கேத்தோட்ல இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ அதிகமா இருக்கிறது ஆக்சிடேஷன் தான் இருக்கும், அது ஆனோட்ல இருக்கும். இவ்வளவுதான் சிம்பிள். ஸ்டூடெண்ட் இதை பாருங்க, இந்த கால்வானிக் செல் அப்படிங்கறத பாருங்க. ஆனோட் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கணும்னு சொன்னேன். ஆனோட் வந்து நெகட்டிவ். யாருக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மியா இருக்கோ அவங்க ஆனோட்ல இருக்கணும். இப்ப ஜிங்க்கு எவ்வளவுன்னு நான் சொன்னேன், -0.76 வோல்ட். யாருக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகமா இருக்கோ அவங்க ரைட் சைடுல இருக்கணும். ரைட் சைடு வந்து கேத்தோட். இப்ப காப்பருக்கு வந்து +0.34 வோல்ட். அப்ப இது +0.34 வோல்ட், இதுக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இதுக்கு அதிகமா இருக்கு, அதனால ரிடக்ஷன் ஆகும். ஜிங்க்கு -0.76 வோல்ட், இதுக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு, சோ இது அவ்வளவு ஈஸியா ரிடக்ஷன் ஆகாது, ஆக்சிடேஷன் ஆகும். சரிங்களா? சோ நம்ம என்ன பண்றோம், இந்த செல்லுல ஜிங்க் ராட ஜிங்க் சல்பேட்ல டிப் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி காப்பர் ராட காப்பர் சல்பேட்ல டிப் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட்டும் ஒரு சால்ட் பிரிட்ஜ் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு ராடோட மேல் பகுதியில ஒரு இரும்பு கம்பியை வச்சுட்டேன், மேல ஒரு லைட் ஒண்ணு வச்சுட்டேன். இப்ப எலக்ட்ரான்ஸ் இந்த ஜிங்க் மூழ்கி இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஜிங்க் +2 வெளில வரும். இந்த ஜிங்க் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0, மெட்டல் வந்து அயானா மாறும். ஏன் சார்? ஏன்னா இது ஃபுல்லா இருக்கிறது ஜிங்க் சல்பேட், அதுல ஜிங்க் 2+ அயான் அண்ட் சல்பேட் 2- அயான் இருக்கும், அதனால ஜிங்க் 2+ வெளில வருது. அப்ப 2 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 2 எலக்ட்ரானை இந்த ராட் என்ன பண்ணுது, மேல் நோக்கி அழுத்துது, மேல் நோக்கி அனுப்புது. அதான் இதோட பொட்டன்ஷியல் வேல்யூ. அத -0.76 வோல்ட் சொன்னா இல்லையா, அது மூலமா இது அழுத்துது.
எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறதால இந்த ஆனோடு வந்து நெகட்டிவ் சார்ஜ். சோ அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் மூவ் ஆயிட்டே இருக்கும்போது லைட் எரியுது. அந்த எலக்ட்ரான் இங்க வரும்போது காப்பர் சல்பேட்ல இருக்கக்கூடிய காப்பர் 2+ என்ன ஆகும்னா அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு இங்க போய் டெபாசிட் ஆகும். அப்ப அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 ஆகும். அப்ப 2+ இருந்து 0வா குறையுது அப்படின்னா அது ரெடக்ஷன். அப்ப கேத்தோட ரெடக்ஷன் ஆயிருக்கு. இது எலக்ட்ரானை வாங்கிக்கிறதால கேத்தோட என்ன சார்ஜ் அப்படின்னா பிளஸ் சார்ஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? சரி, இது ஒரு கால்வானிக் செல். அப்ப நமக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்குமோ அது கேத்தோட்ல இருக்கணும். அது என்ன ஆகும்னா ரிடக்ஷன் ஆகும். யாருக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மியா இருக்கோ அவங்க ஆனோட்ல இருக்கணும். சோ அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஈஸியா ஆக்சிடேஷன் ஆகும். சரிங்களா? சோ இந்த செல் ரியாக்ஷனை பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஜிங்க் சல்பேட்ல இருக்கா, அப்ப ஜிங்க் டிப்டு இன் ஜிங்க் 2+, அதாவது ஜிங்க் சல்பேட். ஜிங்க் சல்பேட்ல ஜிங்க் 2+ல இருக்கும். அப்புறம் இந்த சால்ட் பிரிட்ஜுக்காக 2 வெர்டிகல் லைன். அடுத்தது காப்பர் 2+ என்னவா போகுது, காப்பரா போய் ரிடக்ஷன் ஆகுது. அப்ப லெஃப்ட் சைட்ல அயனோடு ஆக்சிடேஷன், ரைட் சைட்ல கேத்தோடு இட் இஸ் டு பி ரிடக்ஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதா இந்த கால்வானிக் செல் அப்படிங்கிறது? சரிங்களா? இப்ப இதுல ஒரு ஐயுபிஎஸ்சி விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு செல்லை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ஆனோட் இருக்கணும், ரைட் சைட்ல கேத்தோட் இருக்கணும். ஒரு செல் எழுதும் போது லெஃப்ட் சைட்ல ஆனோட் இருக்கணும், ரைட் சைட்ல கேத்தோட் இருக்கணும். ஆனோடும் அந்த எலக்ட்ரோலைட்டும் ஒரு சிங்கிள் வெர்டிகல் லைன்ல பிரிக்கணும். கேத்தோடையும் அதோட எலக்ட்ரோலைட்டையும் ஒரு சிங்கிள் வெர்டிகல் லைன்ல நம்ம பிரிக்கணும். அந்த ஆனோடையும் கேத்தோடையும் டபுள் வெர்டிகல் லைன்ல பிரிக்கணும். அந்த டபுள் வெர்டிகல் லைன் தான் இட் இஸ் டு பி சால்ட் பிரிட்ஜ். ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட், இப்ப வந்து ஹை ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மெட்டல் அயான்ஸ், அதாவது காப்பர் எடுத்துக்கிறேன், பிளஸ் 0.34 வோல்ட் undergo reduction first. அது ரிடக்ஷன் தானே ஆச்சு ஆன் கேத்தோட்ல, or it acts as cathode in the electrochemical cell and the galvanic cell. low reduction potential metal அப்படிங்கிறது எது? ஜிங்க், ஹை நெகட்டிவ் வேல்யூ. இதோட கம்பேர் பண்ணும்போது ஹை நெகட்டிவ் வேல்யூ -0.76 வோல்ட். undergoes oxidation தானே ஆச்சு. it acts as an anode. it is more reactive or more electropositive. அப்ப இந்த electrochemical seriesல metal placed above can displace the below metal ions from their solution. அதாவது இந்த electrochemical seriesல metal placed above, அதாவது zinc can displace the below metal ions from their solution. அதாவது காப்பர் சல்பேட் இருக்கு, காப்பர் சல்பேட் சொல்யூஷன் இருக்கு, அதை போய் ஜிங்க் பாட்ல கொண்டு போய் வச்சீங்க, அந்த ஜிங்க் என்ன பண்ணும், அந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷனை காப்பரா டெபாசிட் பண்ணி வச்சிடும். சரிங்களா? அதுதான் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் மெட்டல் பிளேஸ்ட் above can displace the metal below metal ions from their solution. ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் upper element always, இந்த மேல இருக்கக்கூடிய upper element always act as anode, அதாவது and lower element cathode in the construction of the electrochemical cell. ஒரு செல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் வந்து ரைட் சைட்ல வரும் கேத்தோட்ல, ஹைட்ரஜனுக்கு மேல உள்ளது எல்லாம் லெஃப்ட் சைட்ல ஆனோட்ல வரும். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன டவுட், சரிங்க சார், இங்கேயே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு சொன்னா இதுல யாரு அதிகமான வேல்யூ அது கேத்தோட்ல இருக்கும், இதுல யாரு கம்மியான வேல்யூ அது ஆனோட்ல இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். So upper element always undergo oxidation and lower element reduction. அதாவது இது upper element undergo oxidation, இது lower element undergo reduction. ஹைட்ரஜனுக்கு கீழே உள்ளது lower element, ஹைட்ரஜனுக்கு மேல உள்ளது upper element. சரிங்களா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். So அடுத்தது upper elements are more reactive than lower elements. So மேல இருக்கிற element more reactive than lower elements. reduction potential value அதிகமா இருக்கிறது அதை விட reduction potential value கம்மியா இருக்கக்கூடியதுதான் more reactive இருக்கும். So upper element can displace the lower element from its salt solution. அதுதான் நான் சொன்னேன், ஒரு ஜிங்க் பாட் எடுத்துட்டு ஜிங்காலான ஒரு கிண்ணம், அதுல காப்பர் சல்பேட் ஊத்துனீங்க அப்படின்னு சொன்னா
அந்த ஜிங்க் என்ன பண்ணும், காப்பர் சல்பேட்ல இருக்கக்கூடிய காப்பர் 2+ காப்பர் மெட்டல் ஆக்கிடும். சரிங்களா? இட்ஸ் டிஸ்பிளேசஸ் த மெட்டல் அயான்ஸ். சோ அடுத்தது அப்பர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்னா காப்பர் 2+ காப்பர் ரிடக்ஷன் பண்றதால ஜிங்க் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். அண்ட் லோயர் எலிமெண்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்ப காப்பர் வந்து ஜிங்க ஆக்சிடேஷன் பண்ணிருக்குன்னு அர்த்தம், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லும் போது காப்பர் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஜிங்க் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அப்பர் எலிமெண்ட்ஸ் ஹேவ் ஹை ரெடியூசிங் பவர். அதாவது மேல இருக்கிற ஜிங்க் வந்து அதிகமான ரெடியூசிங் பவர் இருக்கு. லோயர் எலிமெண்ட்ஸ் ஹேஸ் த ஆக்சிடைசிங் பவர். அதாவது காப்பர் வந்து ஜிங்க் என்ன பண்ணுது, ஆக்சிடேஷன் பண்ணுது, அதனால ஆக்சிடைசிங் பவர் இருக்கு. So oxidizing power அப்படிங்கிறது inversely proportional to oxidation potential. Reducing power அப்படிங்கிறது inversely proportional to reducing potential. இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன், reducing power யாருக்கு இருக்கு, ஜிங்க்குக்கு. is inversely proportional to reducing potential, reduction potential அப்படின்னா, ஆனா அதுக்கு reducing power அதிகமா இருக்கு, ஆனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆக்சிடைசிங் பவர்ங்கிறது காப்பருக்கு. அந்த காப்பருக்கு ஆக்சிடைசிங் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சிடைசிங் பவர் அதிகமா இருக்கு, ஆனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு, அல்லது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு. அது அர்த்தம். 1/ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா, இந்த பாருங்க, இங்க வரதெல்லாம் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். இன்னொரு வகையில சொல்லலாம், இங்க வரதெல்லாம் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாகுதுன்னு சொன்னீங்கன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கம்மியாகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனாலதான் ஆக்சிடைசிங் பவர் காப்பருக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மி. அதனாலதான் இன்வெர்ஸ்லி. ரெடியூசிங் பவர் யாருக்கு இருக்கு, ஜிங்க்கு இருக்கு. அதுக்கு ரெடியூசிங் பவர் அதிகமா இருந்தாலும் ஆனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். சரிங்களா? சரி, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல டியர் ஸ்டூடெண்ட் ஒரு விஷயம் ஒண்ணு மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஹைட்ரஜனுக்கு 0 வோல்ட் இருக்கு இல்லையா, மேல இதெல்லாம் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு, அல்லது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே வருது இல்ல, அதெல்லாம் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம், அல்லது என்னது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இத. இப்ப இந்த பாயிண்ட பாருங்க, ஆக்சிடைசிங் பவர் யாருக்கு இருக்கு, காப்பருக்கு. அதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம், ஆனா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மி. அதனாலதான் 1/ன்னு போட்டோம். அது மாதிரி ரெடியூசிங் பவர் யாருக்கு அதிகமா இருக்கு, நம்ம காப்பரையும் ஜிங்கையும் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க்கு அதுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம், ஆனா எது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மி. சரிங்களா? என்ன மைனஸ்ல போகுது. இது உங்களுக்கு புரியுதா? அடுத்து பாருங்க, ஃப்ளோரின் வித் ஹையஸ்ட் ரெடியூசிங் பொட்டன்ஷியல். ஏற்கனவே அந்த இதுல சொல்லியிருந்தோம், இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல பார்க்கும்போது ஃப்ளோரின் தான் ஹையஸ்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம், லோயஸ்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்னொன்று பாருங்களேன், லித்தியம் வித் த லீஸ்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். பாருங்க, லித்தியம் வித் த லீஸ்ட் எலக்ட்ரோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அல்லது லித்தியம் ஹேஸ் ஹை ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். சரிங்களா? புரியுதுங்களா? இது சரி. அடுத்தது, the more negative the reduction potential, the more reactive the metal. இப்ப காப்பர் ஜிங்கம் கம்பேர் பண்ணுவோம், யாருக்கு மோர் நெகட்டிவ், ஜிங்க்குக்கா. அப்ப the more negative reduction potential, the more reactive. அப்ப காப்பர் ஜிங்க்கும் கம்பேர் பண்ணும்போது யார் மோர் ரியாக்டிவ் அப்படின்னா ஜிங்க். சரியா? அதே மாதிரி metals above hydrogen displaces hydrogen from diluted acids. metals above hydrogen, அதாவது ஹைட்ரஜனுக்கு மேல உள்ளது யாரு, ஜிங்க் கூட சொல்லலாம். அது
HCl சொல்யூஷன் வச்சா கூட ஹைட்ரஜனை கூட டிஸ்பிளேஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஏன்னா ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ 0 வோல்ட்டா, ஜிங்க்கு எவ்வளோ மைனஸா. அப்ப மைனஸ் அந்த ஜீரோவை என்ன பண்ணும், பிளஸ் மட்டும் இல்ல ஜீரோவை கூட என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ் பண்ணும். சரி, அடுத்து பாருங்க, காப்பர் டஸ் நாட் டிசால்வ் இன் HCl. ஏன்னா என்ன காரணம், காப்பருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம். யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மியா இருக்கோ அதாலதான் HCl இருந்து ஹைட்ரஜன் கேஸை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். காப்பருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம், அதனால HCl இருந்து H2 லிபரேட் பண்ண முடியாது. So in nitric acid, copper is oxidized by nitrate ion and not by hydrogen ion. Okay, that's all. The ESL is intensive property, but del G is an extensive property, extensive thermodynamic property, and the values depends upon the N. What is meant by intensive property? The property that does not depend on the system size or the amount of material. And the amount of material பொறுத்து அமையாதது intensive property. Extensive property அப்படிங்கிறது the property changes when the size of the sample changes. Extensive property அப்படிங்கிறது the property changes when the size of the sample வந்து changes. The intensive property வந்து E cell, extensive property வந்து del G. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, zinc plus copper 2 plus gives zinc 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி zinc 2 plus ஆ மாறும். அந்த 2 எலக்ட்ரானை இந்த copper 2 plus கேப்சர் பண்ணும். இது லாஸ் பண்ணும்போது ஆக்சிடேஷன், இது கேப்சர் பண்ணும்போது ரிடக்ஷன். இப்போ zinc 2 plus plus copper ஆ இருக்கும். Dear student, del G is equal to minus NFE அப்படின்னு அர்த்தம். அந்த n என்ன சார், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். del G is equal to minus n, இங்க இருக்கு பாருங்க, NFE அப்படின்னு அர்த்தம். E cell. இப்போ 2 எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்பர் ஆனதால ஜிங்க் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சு, காப்பர் வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு. ஸோ இப்போ del G is equal to minus NFE ல nங்கிற இடத்துல 2, அப்ப 2 FE cell. பட் when we represent equation as, இதே equation நம்ம இப்படி represent பண்றோம். அது 2 ஜிங்க் 2 காப்பர் 2 பிளஸ் 2 ஜிங்க் 2 பிளஸ் 2 காப்பர்னு பண்ணா டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும், 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ del G is equal to minus 4NFE cell அப்படின்னு அர்த்தம். இப்ப ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், ஸ்டாண்டர்ட்னா இந்த மேல சொல்லியிருக்கிற அந்த நாட், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் பிரஷர்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா G, சேஞ்ச் அப்படின்னா இந்த del symbol. ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் concentration of reacting species taken as unity. அப்ப ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் எப்படி சொல்லுவாங்கன்னா minus del G naught is equal to NFE naught cell அப்படின்னு சொல்லுவாங்க. The EMF of a chemical cell is positive. இந்த பாருங்க, இதான் EMF E naught cell, அது பாசிட்டிவ்ல தானே இருக்கு. When the free energy of a reaction is negative. அப்ப EMF பாசிட்டிவா இருந்தா del G ஓட வேல்யூ, del G நாட் ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கும். அப்ப EMF பாசிட்டிவா இருந்தா நான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன், ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா நடக்கும் அப்படின்னு. அப்ப ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நடக்கணும் அப்படின்னா அங்க del G நாட் வேல்யூ எதுல இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது ஃப்ரீ எனர்ஜி வந்து, ஃப்ரீ எனர்ஜிங்கிறது G அண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அது வந்து K.
அப்ப ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் del G நாட் எப்படி சொல்லலாம்னா மைனஸ் ஆர் டி எல்என் கே. இங்க ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து 8.314 ஜூல் பர் கெல்வின். டி வந்து டெம்பரேச்சர். எல்என் அப்படிங்கறத லாகா மாத்திரத்துக்கு 2.303 அப்படிங்கிற ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். கேங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்ப ஃப்ரீ எனர்ஜிக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா del G நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT ln K. இதான் ரிலேஷன்ஷிப். இதை இப்படி கூட எழுதலாம். எப்படி சார்? ln லாகா மாத்திரத்துக்கு என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? 2.303. அப்ப del G நாட் இஸ் ஈக்குவல் 2.303 RT log K அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்ப del G நாட் நெகட்டிவா இருந்தா ஒரு செல் ரியாக்ஷன்ல EMF பாசிட்டிவா இருக்கும். அப்ப அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும். இப்ப what is the relation between EMF and equilibrium constant? ஒரு EMF க்கும் equilibrium constant க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? இப்ப நமக்கு இந்த இத பாருங்க. del G நாட் is equal to minus RT ln K அப்படின்னு தெரியும். del G நாட் is equal to minus RT ln K. அதே del G நாட் is equal to 2.303 RT ln லாகா மாத்தணும்னா 2.303 ஃபேக்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்ன log K. del G நாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா it is a minus NF E நாட் அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த del G நாட்டுக்கு பதிலா மைனஸ் NF E நாட் அப்படிங்கறத போட்டுட்டு மைனஸ் 2.303 RT log K அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப எனக்கு E நாட் மட்டும் வேணும். அப்படின்னா இந்த ஹோல் ஈக்குவேஷன் டிவைடட் பை மைனஸ் NF. அப்ப மைனஸ் NF E நாட் டிவைடட் பை மைனஸ் NF னா இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா E நாட் மட்டும் வரும். இஸ் ஈக்குவல் டு 2.303 RT பை மைனஸ் NF. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அப்ப 2.303 RT NF log K அப்படின்னு வந்துருது. டியர் ஸ்டூடெண்ட், 2.303 RT 2.303 into 8.314 into room temperature by 96,500 coulombs. So இதை வந்து நம்ம இது பண்ணோம்னா நமக்கு 0.059 பக்கத்துல 1 சேர்த்துக்கலாம். 0.0591 அப்படிங்கிறது கிடைக்கும் divided by N log K. This is the relationship between the equilibrium constant and EMF of the cell reaction. சரிங்களா? So இதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. So relation between EMF and equilibrium constant, del G naught is equal to minus NF E naught, del G naught is equal to minus 2.303 RT log K. Hence E naught cell is equal to 0.0591 சேர்த்துக்கலாம் divided by N log K. So இதான் நமக்கு கிடைச்சிருக்கு 0.0591 divided by N log K. That's all. This is the relation between the EMF and the equilibrium constant. ஓகேங்களா? அது E cell is a intensive property, but del G is an extensive property, extensive thermodynamic property, and the values depends upon the N. What is meant by intensive property? The property that does not depend on the system size or the amount of material. And the amount of material பொறுத்து அமையாதது intensive property. Extensive property அப்படிங்கிறது the property changes when the size of the sample changes. Extensive property அப்படிங்கிறது the property changes when the size of the sample வந்து changes. The intensive property வந்து E cell, extensive property வந்து del G. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. zinc plus copper 2 plus gives
ஜிங்க் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி ஜிங்க் 2+ மாறும். அந்த 2 எலக்ட்ரானை இந்த காப்பர் 2+ கேப்சர் பண்ணும். இது லாஸ் பண்ணும்போது ஆக்சிடேஷன், இது கேப்சர் பண்ணும்போது ரிடக்ஷன். இப்போ ஜிங்க் 2+ + காப்பரா இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட், del G is equal to -NFE அப்படின்னு அர்த்தம். அந்த n என்ன சார்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். del G is equal to -N, இங்க இருக்கு பாருங்க, NFE அப்படின்னு அர்த்தம். E செல். இப்போ 2 எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதால ஜிங்க் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சு, காப்பர் வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு. ஸோ இப்போ del G is equal to -NFE ல என்னங்கிற இடத்துல 2, அப்ப 2 FE செல். பட் when we represent equation as, இதே ஈக்குவேஷன் நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்றோம். அது 2 ஜிங்க் 2 காப்பர் 2+, 2 ஜிங்க் 2+, 2 காப்பர்னு பண்ணா டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும்? 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ del G is equal to -4NFE செல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், ஸ்டாண்டர்ட்னா இந்த மேலே சொல்லியிருக்கிற அந்த நாட், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா G, சேஞ்ச் அப்படின்னா இந்த டெல் சிம்பிள். ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீஷிஸ் டேக்கன் as யூனிட்டி. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் எப்படி சொல்லுவாங்கன்னா -del G naught is equal to NFE naught cell அப்படின்னு சொல்லுவாங்க. The EMF of a chemical cell is positive. இந்த பாருங்க, இதான் EMF E naught cell. அது பாசிட்டிவ்ல தானே இருக்கு. When the free energy of a reaction is negative. அப்ப EMF பாசிட்டிவா இருந்தா del G ஓட வேல்யூ, del G நாட் ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கும். அப்ப EMF பாசிட்டிவா இருந்தா நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா நடக்கும் அப்படின்னு. அப்ப ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நடக்கணும் அப்படின்னா அங்க del G நாட் வேல்யூ எதுல இருக்கணும்? நெகட்டிவ்ல இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது ஃப்ரீ எனர்ஜி வந்து ஃப்ரீ எனர்ஜிங்கிறது G அண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அது வந்து K. அப்ப ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் del G நாட் எப்படி சொல்லலாம்னா -RT/ln/K. இங்க Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து 8.314 ஜூல் பர் கெல்வின். T வந்து டெம்பரேச்சர், ln அப்படிங்கறத லாகா மாத்திரத்துக்கு 2.303 அப்படிங்கிற ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். Kங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்ப ஃப்ரீ எனர்ஜிக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா del G naught is equal to -RT/ln/K. இதான் ரிலேஷன்ஷிப். இது இப்படி கூட எழுதலாம். எப்படி சார்? ln லாகா மாத்திரத்துக்கு என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? 2.303. அப்ப del G naught is equal to 2.303 RT log K அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்ப del G naught நெகட்டிவா இருந்தா ஒரு செல் ரியாக்ஷன்ல EMF பாசிட்டிவா இருக்கும். அப்ப அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும். இப்ப what is the relation between EMF and equilibrium constant? ஒரு EMF-க்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? இப்ப நமக்கு இந்த இதை பாருங்க, del G naught is equal to -RT/ln/K அப்படின்னு தெரியும். del G naught is equal to -RT/ln/K. அதே del G naught is equal to 2.303 RT ln லாகா மாத்தணும்னா 2.303 ஃபேக்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்ன log K. del G naught அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் -NFE naught அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த del G நாட்டுக்கு பதிலாக -NFE naught அப்படிங்கிறத போட்டுட்டு -2.303 RT log K அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ எனக்கு E naught மட்டும் வேணும். அப்படின்னா இந்த ஹோல் ஈக்குவேஷன் டிவைடட் பை -NF.
அப்போ மைனஸ் NF E நாட் டிவைடட் பை மைனஸ் NFனா இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா E நாட் மட்டும் வரும். இஸ் ஈக்குவல் டு 2.303 RT பை மைனஸ் NF. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. அப்போ 2.303 RT NF log K அப்படின்னு வந்துடுது. டியர் ஸ்டூடெண்ட், 2.303 RT 2.303 into 8.314 into room temperature by 96,500 coulombs. ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணோம்னா நமக்கு 0.059 பக்கத்தில் 1 சேர்த்துக்கலாம். 0.0591 அப்படிங்கிறது கிடைக்கும் டிவைடட் பை n log K. This is the relationship between the equilibrium constant and EMF of the cell reaction. சரிங்களா? ஸோ இதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் EMF and equilibrium constant del G naught is equal to minus NF E naught. Del G naught is equal to minus 2.303 RT log K. Hence E naught cell is equal to 0.0591 சேர்த்துக்கலாம் divided by n log K. ஸோ இதை நம்ம கிடைச்சிருக்கு 0.0591 divided by n log K. That's all. This is the relation between the EMF and the equilibrium constant. ஓகேங்களா? வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட். கரண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன? இந்த கரண்ட் எஃபிஷியன்சி அப்படின்றதுல பர்சன்டேஜ் ஆஃப் கரண்ட் எஃபிஷியன்சி எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாஸ் ஆக்சுவலி ப்ரொடியூஸ்ட், எவ்வளோ தூரம் வந்து அந்த பொருள் உருவாயிருக்கோ அந்த பொருளோட மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்டட் பை ஃபாரடேஸ் லா. மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்டட் பை எந்த லா? ஃபாரடேஸ் லா இன்ட்டு 100. ஸோ இதான் வந்து கரண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து ஓவர் வோல்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த வோல்டேஜ் அட் விச் எ கேஸ் இஸ் ஆக்சுவலி எவால்வ்டு. எவ்வளோ கேஸ் வந்து எவால்வ் ஆனிச்சோ அந்த தியரிட்டிக்கல் வேல்யூ அட் விச் இட் ought to have been evolved. நம்ம இவ்வளோ கேஸ் எவல்யூஷன் ஆகும்னு நினைப்போம் ஹைட்ரஜன் கேஸ், ஆனால் இவ்வளோ தான் எவல்யூஷன் ஆகிருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஓவர் வோல்டேஜ். During electrolysis is called over voltage. So ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு 2H plus plus 2 electron gives H2. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிடக்ஷன் ஆயிருக்கு. எப்படி சார் சொல்கிறீங்க? ப்ளஸ்னா +1, ஹைட்ரஜன் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +1லேருந்து 0வாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆயிருக்கு, தட் இஸ் ரிடக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரான் கெயினிங் சொன்னாலும் ரிடக்ஷன். அப்போ E is equal to என்னன்னா E naught minus 0.059 divided by n log, so அதாவது pH2 by H plus, அதாவது pressure H2 divided by H plus concentration, அதோட மோல்ஸ் வந்து 2. சரிங்களா? அடுத்தது கான்சன்ட்ரேஷன் செல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? An electrochemical cell in which EMF produced is due to difference in concentration of either electrode or electrolyte. An electrochemical cell in which EMF produced is due to EMF எப்படி உருவாகுது, அதாவது ஜிங்க் ராட்ல EMF எப்படி உருவாகுது, அது காப்பர் ராட்ல DMF எப்படி உருவாகுது அப்படின்னா இஸ் டியூ டு தி டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எய்தர் எலக்ட்ரோட் ஆர் எலக்ட்ரோலைட். அந்த எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷனில் டிஃப்ரெண்ட் இருக்கிறதால உங்களுக்கு அந்த EMF அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 வகை இருக்கு. ஒன்று எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எலக்ட்ரோலைட் concentration cell. அந்த electrolyte concentration cell அப்படின்னா என்ன சார்? எலக்ட்ரோடு வந்து சேம், எலக்ட்ரோலைட் சேம், கான்சன்ட்ரேஷன் டிஃபரெண்ட், அவ்வளோதான். இந்த எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேம் எலக்ட்ரோட் ஜிங்க், சேம் எலக்ட்ரோலைட் ஜிங்க் சல்ஃபேட், டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஆப்ஷன் எடுத்துக்கிறோம்,
லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆனோட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் ஜிங்க் சல்ஃபேட்டில் ஜிங்கை டிப் பண்ணி வச்சுக்கணும். ரைட் சைடில் இருக்கிற கேத்தோட்லையும் ஜிங்க் சல்ஃபேட்டில் ஜிங்கை டிப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ எலக்ட்ரோடு சேம் ஜிங்க், எலக்ட்ரோலைட் சேம் ஜிங்க் சல்ஃபேட். ஆனால் ஒரு ஜிங்க் சல்ஃபேட்டோட கான்சன்ட்ரேஷன் 0.1 m இருக்கும், ரைட் சைடில் இருக்கிறது 0.01 m இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சரி, நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜிங்க்கு ஸ்லாஷ் ஜிங்க் 2+, இது ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். அந்த ஜிங்க் சல்ஃபேட்டில் அதோட கான்சன்ட்ரேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், C1. அடுத்தது ஆக்சுவலி சால்ட் பிரிட்ஜு போடணும், 2 கோடு. அடுத்து ஜிங்க் 2+ கான்சன்ட்ரேஷன் 2/zinc அப்படின்னு சொன்னால் இது எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு ஈ செல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.059 divided by n log concentration 2 divided by concentration 1 அப்படின்னு எழுதலாம். concentration 2 is greater than concentration 1 அப்படின்னு சொன்னா இந்த செல் எப்படி இருக்கும்? தானா நடக்கும். the cell is spontaneous. சரிங்களா? இதான் எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படிங்கிறது. அதாவது சேம் எலக்ட்ரோன் zinc, same electrolyte zinc sulfate, but concentration of electrolyte is different. இதை நம்ம எப்படி எழுதணும்னா zinc/zinc 2+ concentration 1. அடுத்தது அதாவது சால்ட் பிரிட்ஜ் 2 கோடு போடணும், zinc 2+ concentration 2/zinc. இந்த concentration 2 by concentration 1 அப்படின்னு வரும். E cell is equal to 0.0591 divided by n log C2 by C1 அப்படின்னு எழுதலாம். இதில் C2 is greater than C1 அப்படின்னு சொன்னால் reaction is spontaneous. அதாவது the cell is spontaneous. அந்த செல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த செகண்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்கேன்னா ஹைட்ரோஜன் எலக்ட்ரோ டிப்ட் இன் அக்வைஸ் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதே மாதிரி 0.1 m, இன்னொன்று 0.01 m. அதில் பிளாட்டினம் எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனோட்லேயும் அதே மாதிரி தான், கேத்தோட்லேயும் அதே மாதிரி தான். ஏன்னா ஹைட்ரோஜன் எலக்ட்ரோன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு இனர்ட் எலக்ட்ரோட தான் நம்ம ஹைட்ரஜனுக்கு பதிலாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஹைட்ரஜன் எலக்ட்ரோன்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஆனோடில் பார்த்தீங்கன்னா H2 வந்து 2H+ உருவாகும். அப்புறம் சால்ட் பிரிட்ஜு அந்த 2H+ அப்படிங்கிறது H2 டெபாசிட் ஆகும். அதாவது இது ரிடக்ஷன், இது வந்து ஆக்சிடேஷன். ரைட்டுங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து சேமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த இடத்துல எலக்ட்ரோட சொல்லணும். அது என்ன எலக்ட்ரோடு? இது PT. இந்த HCl போட்டுட்டு அக்வைஸ் போட்டு கீழே வந்து PT, ஏன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரி, மென்ஷன் பண்ணலாம் தப்பு இல்லை, மென்ஷன் பண்ணலனாலும் தப்பு இல்லை. ரைட். இப்போ இதுக்கு E cell is equal to 0.059 divided by n log C2 by C1. C2 is greater than C1 means reaction is spontaneous. அடுத்தது எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல். இந்த கான்சன்ட்ரேஷன் செல் தான் 2 டைப் இருக்குன்னு சொன்னோம். எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல், இன்னும் எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல். எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னா என்னன்னா 2 எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனோட்ல ஒன்று கேத்தோடு ஒன்று, அது சேம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுவோம், அதுவும் சேம். ஆனால் அந்த எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட், அப்புறம் ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட். இப்படி இருந்தால் அது எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து E cell எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், E cell is equal to 0.059. E cell is equal to 0.059 log P2 by P1. இப்படி வருது இல்லையா? E cell is equal to 0.059 divided by n log அங்கே C2 by C1 சொன்னோம், இங்கே P1 by P2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ இதில் பாருங்கள் 2 hydrogen electrodes
of two different pressures are dipped in HCl solution. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, பிளாட்டினம் அப்படிங்கிறத சொல்லணும். ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு ஒன்று கிடையாது, நம்ம பிளாட்டினம் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணணும். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஆகும், அப்புறம் சால்ட் பிரிட்ஜு, அந்த H ப்ளஸ் என்ன ஆகும்னா H2வா ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? இங்கே P1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து P2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். சரிங்களா? அது இங்கே ஏன் P2 போட்டிருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு ஒன்றும் கிடையாது, ஒரு இனட் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம், அந்த இனட் எலக்ட்ரோடு தான் PT அப்படிங்கிறது. இங்கே ஈசல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.059 டிவைட் பை n log P1 by P2 அப்படின்னு எழுதணும். சரி, அடுத்தது thermodynamic efficiency of the cell அப்படின்னா என்ன சார்? The eta is equal to, the efficiency is equal to minus NFE divided by delta H. H na enna sir? It's a enthalpy. Enthalpy changes. Minus NFE divided by enthalpy changes அப்படின்னு சொன்னா it is a thermodynamic efficiency of the cell. சரிங்களா? நம்ம ஏற்கனவே thermodynamic second law அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா efficiency of a machine eta is equal to T2 minus T1 divided by T2 into 100 நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு செல்லுக்கு எஃபிஷியன்சி எப்படி சொல்லுதுன்னா மைனஸ் NFE divided by delta H அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, if two of cells reactions having electrode potential E1 and E2 are combined with to give a third of cells reactions having an electrode potential of E3 then E3 is equal to E1 plus E2 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். சரிங்களா? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா gives free energy change, standard gives free energy change 3 is equal to standard gives free energy change 1 plus standard gives free energy change 2. சரிங்களா? ஏன்னா 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரெண்டாவது ஆப்ஷனில் மூணாவது ஆப்ஷனில் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ del G3 is equal to del G1 plus del G2 அப்படின்னு வரும். del G னா என்னன்னு தெரியும், மைனஸ் NFE0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ் N3FE03 is equal to minus N1FE01 minus N2FE02. அல்லது இது எப்படி எழுதலாம்னா E03 is equal to N1 E01 அப்படின்னு எழுதலாம், பிளஸ் N2 E02 எழுதலாம், டிவைடட் பை N3 அப்படின்னு எழுதலாம். இப்போ டோட்டலாக if the number of electrons involved are equal then இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்லாம் ஈக்குவலாக இருந்தால், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னா E03 is equal to E01 is plus E02 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் டியர் ஸ்டூடெண்ட், கேன் யூ ஸ்டோர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இன் ஜிங்க் பாட்? ஒரு ஜிங்க் பாட்டில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை ஸ்டோர் பண்ண வைக்க முடியுமா? ஜிங்க்குக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து மைனஸ் 0.76 வோல்ட், அதாவது ஹைலி ஆக்சிடேஷன் வேல்யூ. காப்பருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து ப்ளஸ் 0.34 வோல்ட், அதாவது லோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஜிங்க் பாட்டில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா, ஸோ வந்து இதுக்கு ஹைலி ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறதால ஸோ இது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், இந்த காப்பரை ஈஸியாக ரிடக்ஷன் பண்ணிடும். சரிங்களா? காப்பரை ஈஸியாக என்ன பண்ணும், காப்பருக்கு தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம், ஈஸியாக ரிடக்ஷன் ஆகிடும். சரிங்களா? அதனால காப்பர் சல்ஃபேட்டை we cannot store in zinc pot since the standard reduction potentials values of zinc is less than that of copper, and zinc metal will reduce copper 2 plus ions present in aqueous solutions of copper sulfate. Thus we cannot store copper sulfate solution in a vessel of another zinc. ஆனா நீங்க காப்பர் சல்ஃபேட் பாட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனை கொட்டி வச்சிங்க அப்படின்னா அங்கே ஸ்டோர் பண்ணலாம். சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து அதாவது அந்த காப்பர் பாட்டு, இப்போ ஜிங்க் பாட் மாதிரி காப்பர் பாட்டால் அந்த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனை என்ன பண்ண முடியாது, ஜிங்காக ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, கேன் யூ ஸ்டோர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இன் ஜிங்க் பாட்? நோ. Can you store zinc sulfate solution in a copper pot? Yes.
சரிங்களா? ரைட். சரி, இதில் அடுத்தது வந்து இந்த E வேல்யூலாம் உங்களுக்கே தெரியும், ப்ளஸ் 1.10 வோல்ட் அப்படிங்கிறது. Positive values of E0 confirms that above redox process is a spontaneous. Redoxனா என்னன்னா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே மாதிரி நடக்கிறது பேர் redox. Redox process is spontaneous and hence we cannot store copper sulfate solution in a vessel of zinc. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது consult the table of the standard electrode potential and suggest 3 substances that can oxidize ferrous ion under suitable conditions. Ferrous that can oxidize ferrous ion under suitable conditions. Ferrous ion oda standard reduction potential value plus 0.77 volt அப்படினு சொல்றாங்க. Only those species can oxidize ferrous ion whose standard reduction potential is more positive than 0.77 volt. அதாவது 0.77 volt ஓட அதிகமா பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறது எல்லாம் வந்து ferrous ion ஆக்சிடேஷன் பண்ணும். இப்போ அதுக்கு உதாரணமா ஃப்ளூரின், குளோரின், புரோமின் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க, 3 ஸ்பீஷிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபெரஸ் அயானுக்கு 0.77 வோல்ட். இதோட அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ஃபெரஸ் அயானை ஆக்சிடேஷன் பண்ணும். யாரு? மெர்க்குரியும் சரி, சில்வரும் சரி, அப்புறம் வந்து எம்என், என்வது, அவங்க பர்டிகுலராக அவங்க எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க கொடுத்தது அவங்க பர்டிகுலர் ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட். கரண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன? இந்த கரண்ட் எஃபிஷியன்சி அப்படின்றதுல பெர்சன்டேஜ் ஆஃப் கரண்ட் எஃபிஷியன்சி எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாஸ் ஆக்சுவலி ப்ரொடியூஸ்ட், எவ்வளவு தூரம் வந்து அந்த பொருள் உருவாயிருக்கோ அந்த பொருளோட மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்டட் பை ஃபாரடேஸ் லா. மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்டட் பை எந்த லா? ஃபாரடேஸ் லா இன்டு 100. ஸோ இதான் வந்து கரண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து ஓவர் வோல்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த வோல்டேஜ் அட் விச் எ கேஸ் இஸ் ஆக்சுவலி எவால்வ்டு. எவ்வளோ கேஸ் வந்து எவால்வ் ஆனிச்சோ அந்த தியரிட்டிக்கல் வேல்யூ அட் விச் இட் ஆட் டு ஹாவ் பீன் எவால்வ்டு. நம்ம இவ்வளோ கேஸ் எவல்யூஷன் ஆகும்னு நினைப்போம், ஹைட்ரஜன் கேஸ், ஆனா இவ்வளவுதான் எவல்யூஷன் ஆயிருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஓவர் வோல்டேஜ். டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ் இஸ் கால்ட் ஓவர் வோல்டேஜ். ஸோ ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு 2H plus plus 2 electron gives H2. ஸோ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிடக்ஷன் ஆயிருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? பிளஸ்னா +1, ஹைட்ரஜன் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +1ல இருந்து 0வா குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆயிருக்கு, தட் இஸ் ரிடக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரான் கெயினிங் சொன்னாலும் ரிடக்ஷன். அப்ப E is equal to என்னன்னா E0 minus 0.059 divided by N log, அதாவது PH2 by H plus. அதாவது pressure H2 divided by H plus concentration, அதோட மோல்ஸ் வந்து 2. சரிங்களா? அடுத்தது கான்சன்ட்ரேஷன் செல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? An electrochemical cell in which EMF produced is due to difference in concentration of either electrode or electrolyte. An electrochemical cell in which EMF produced is due to, EMF எப்படி உருவாகுது, அதாவது ஜிங்க் ராட்ல EMF எப்படி உருவாகுது, அல்லது காப்பர் ராட்ல DMF எப்படி உருவாகுது அப்படின்னா is due to the difference in concentration of either electrode or electrolyte. அந்த எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன்ல டிஃபரெண்ட் இருக்கிறதால உங்களுக்கு அந்த EMF அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 வகை இருக்கு. ஒன்று எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல். அந்த எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னா என்ன சார்? எலக்ட்ரோடு வந்து சேம், எலக்ட்ரோலைட் சேம், கான்சன்ட்ரேஷன் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். இந்த எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேம் எலக்ட்ரோட் ஜிங்க், சேம் எலக்ட்ரோலைட் ஜிங்க் சல்ஃபேட்,
but different concentration. Concentration எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரண்டா இருக்கும். இப்ப ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ஆனோட்லயும் பாத்தீங்கன்னா அந்த வெளியும் ஜிங்க் சல்பேட்ல ஜிங்கை டிப் பண்ணி வச்சுக்கணும். ரைட் சைடுல இருக்கிற கேத்தோட்லயும் ஜிங்க் சல்பேட்ல ஜிங்கை டிப் பண்ணி வச்சுக்கணும். அப்ப எலக்ட்ரோடு சேம் ஜிங்க், எலக்ட்ரோலைட் சேம் ஜிங்க் சல்பேட். ஆனா ஒரு ஜிங்க் சல்பேட்டோட கான்சன்ட்ரேஷன் 0.1 m இருக்கும், ரைட் சைடுல இருக்கிறது 0.01 m இருக்கும். இதுக்கு பேரு தான் வந்து எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப சரி, நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜிங்க் ஸ்லாஷ் ஜிங்க் 2+, இது ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். அந்த ஜிங்க் சல்பேட்ல அதோட கான்சன்ட்ரேஷன் 1 வச்சுக்கிறோம், C1. அடுத்தது ஆக்சுவலி சால்ட் பிரிட்ஜ் போடணும், 2 கோடு. அடுத்து ஜிங்க் 2+ கான்சன்ட்ரேஷன் 2 /zinc அப்படின்னு சொன்னா இது எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு ஈ செல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.059 divided by n log concentration 2 divided by concentration 1 அப்படின்னு எழுதலாம். concentration 2 is greater than concentration 1 அப்படின்னு சொன்னா இந்த செல் எப்படி இருக்கும்? தானா நடக்கும். the cell is spontaneous. சரிங்களா? இதான் எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படிங்கிறது. அதாவது சேம் எலக்ட்ரோன் zinc, same electrolyte zinc sulfate, but concentration of electrolyte is different. இதை நம்ம எப்படி எழுதணும்னா zinc / zinc 2+ concentration 1. அடுத்தது அதாவது சால்ட் பிரிட்ஜ் 2 கோடு போடணும், zinc 2+ concentration 2 / zinc. இந்த concentration 2 by concentration 1 அப்படின்னு வரும். E cell is equal to 0.0591 divided by n log C2 by C1 அப்படின்னு எழுதலாம். இதுல C2 is greater than C1 அப்படின்னு சொன்னா reaction is spontaneous. அதாவது the cell is spontaneous. அந்த செல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா மூவ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த செகண்ட் ஒன்ல என்ன சொல்லிருக்கேன்னா ஹைட்ரோஜன் எலக்ட்ரோ டிப்ட் இன் அக்வைஸ் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இதே மாதிரி 0.1 m, இன்னொன்னு 0.01 m. அதுல பிளாட்டினம் எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனோட்லயும் அதே மாதிரி தான், கேத்தோட்லயும் அதே மாதிரி தான். ஏன்னா ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட்னு ஒன்றும் கிடையாது, ஒரு இனர்ட் எலக்ட்ரோட தான் நம்ம ஹைட்ரோஜனுக்கு பதிலாக பயன்படுத்துறோம். சரிங்களா? ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட்னு எதுவுமே கிடையாது. இப்ப ஆனோட்ல பாத்தீங்கன்னா H2 வந்து 2H+ உருவாகும். அப்புறம் சால்ட் பிரிட்ஜ் அந்த 2H+ அப்படிங்கிறது H2 டெபாசிட் ஆகும். அதாவது இது ரிடக்ஷன், இது வந்து ஆக்சிடேஷன். ரைட்டுங்களா? அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து சேமா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா இந்த இடத்துல எலக்ட்ரோட சொல்லணும். அது என்ன எலக்ட்ரோடு? இது PT. இந்த HCl போட்டுட்டு அக்வைஸ் போட்டு கீழே வந்து PT, ஏன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்றோம் இல்லையா, அதை அப்படி மென்ஷன் பண்ணிருக்கணும். சரி, மென்ஷன் பண்ணலாம் தப்பு இல்லை, மென்ஷன் பண்ணலனாலும் தப்பு இல்லை. ரைட். இப்ப இதுக்கு E cell is equal to 0.059 divided by n log C2 by C1. C2 is greater than C1 means reaction is spontaneous. அடுத்தது எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல். இந்த கான்சன்ட்ரேஷன் செல்ல தான் 2 டைப் இருக்குன்னு சொன்னோம். எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் செல், இன்னொரு எலக்ட்ரோ கான்சன்ட்ரேஷன் செல். எலக்ட்ரோ கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னா என்னன்னா 2 எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனோட்ல ஒன்று கேத்தோட் ஒன்று, அது சேம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுவோம், அதுவும் சேம். ஆனா அந்த எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிஃபரண்ட், அப்புறம் பிரஷர் வந்து டிஃபரண்ட். இப்படி இருந்தா அது எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது வந்து E cell எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, E cell is equal to 0.059. E cell is equal to 0.059 log P2 by P1. இங்க வருது இல்லையா? E cell is equal to 0.059 divided by n
log அங்க C2 by C1 சொன்னோம், இங்க P1 by P2 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ இதுல பாருங்க, 2 hydrogen electrodes of 2 different pressures are dipped in HCl solution. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, பிளாட்டினம் அப்படிங்கறத சொல்லணும். ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு ஒன்று கிடையாது, நம்ம பிளாட்டினம் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணணும். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H+ ஆக்சிடேஷன் ஆகும், அப்புறம் சால்ட் பிரிட்ஜ், அந்த H+ என்னவாகும்னா H2 ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? இங்க P1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து P2 அட்மாஸ்பியரிக் பிரஷர் ரெண்டுமே டிஃபரெண்ட். சரிங்களா? அது இங்க ஏன் PT போட்டிருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு ஒன்றும் கிடையாது, ஒரு இனட் எலக்ட்ரோட் யூஸ் பண்றோம், அந்த இனட் எலக்ட்ரோட் தான் PT அப்படிங்கிறது. இங்க ஈசல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.059 டிவைட் பை n log P1 by P2 அப்படின்னு எழுதணும். சரி, அடுத்தது தெர்மோடைனமிக் எஃபிஷியன்சி ஆஃப் த செல் அப்படின்னா என்ன சார்? The eta is equal to, the efficiency is equal to minus NFE divided by delta H. H na enna sir? It's a enthalpy. Enthalpy changes. Minus NFE divided by enthalpy changes அப்படினு சொன்னா it is a thermodynamic efficiency of the cell. சரிங்களா? நம்ம ஏற்கனவே thermodynamic second law அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா efficiency of a machine eta is equal to T2 minus T1 divided by T2 into 100 நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு செல்லுக்கு எஃபிஷியன்சி எப்படி சொல்லுதுன்னா minus NFE divided by delta H அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, if two of cells reactions having electrode potential E1 and E2 are combined with to give a third of cells reactions having an electrode potential of E3 then E3 is equal to E1 plus E2 அப்படிங்கிறது ஆன்சரா வரும். சரிங்களா? அதாவது இதிலே பாத்தீங்கன்னா gives free energy change, standard gives free energy change 3 is equal to standard gives free energy change 1 plus standard gives free energy change 2. சரிங்களா? ஏன்னா 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றோம், ரெண்டாவது ஆப்ஷன்ல மூணாவது ஆப்ஷன்ல கனெக்ட் பண்ணிடுறோம். அப்ப del G3 is equal to del G1 plus del G2 அப்படின்னு வரும். del G னா என்னன்னு தெரியும், minus NFE0 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப minus N3FE03 is equal to minus N1FE01 minus N2FE02. அல்லது இது எப்படி எழுதலாம்னா E03 is equal to N1 E01 அப்படின்னு எழுதலாம், plus N2 E02 எழுதலாம், divided by N3 அப்படின்னு எழுதலாம். இப்போ டோட்டலா if the number of electrons involved are equal then in the number of electrons involved எல்லாம் ஈக்குவலா இருந்தா, எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான number of electrons involved ஆனுச்சு அப்படின்னா E03 is equal to E01 is plus E02 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் dear student, can you store copper sulfate solution in a zinc pot? ஒரு zinc potல copper sulfate solution ஸ்டோர் பண்ண வைக்க முடியுமா? ஜிங்க்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து minus 0.76 வோல்ட், அதாவது ஹைலி ஆக்சிடேஷன் வேல்யூ. காப்பருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து பிளஸ் 0.34 வோல்ட், அதாவது லோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஜிங்க் பாட்ல காப்பர் சல்பேட் சொல்யூஷனை கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஹைலி ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறதால இது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா, இந்த காப்பரை ஈஸியா ரிடக்ஷன் பண்ணிடும். சரிங்களா? காப்பரை ஈஸியா என்ன பண்ணும், காப்பருக்கு தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம், ஈஸியா ரிடக்ஷன் ஆயிடும். சரிங்களா? அதனால காப்பர் சல்பேட்டை we cannot store in zinc pot since the standard reduction potentials values of zinc is less than that of copper, and zinc metal will reduce copper 2 plus ions present in aqueous solutions of copper sulfate. Thus we cannot store copper sulfate solution in a vessel of another zinc. ஆனா நீங்க காப்பர் சல்பேட் போட்டை எடுத்துக்கிட்டு அதுல ஜிங்க் சல்பேட் சொல்யூஷனை கொட்டி வச்சீங்க அப்படின்னா அங்க ஸ்டோர் பண்ணலாம். சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் காப்பர் சல்பேட் சொல்யூஷன் வந்து அதாவது அந்த காப்பர் பாட், ஜிங்க் பாட் மாதிரி காப்பர் பாட்டால
அந்த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனை என்ன பண்ண முடியாது, ஜிங்கா ரெடியூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப இந்த क्वेश्चन பாருங்க, can you store copper sulfate solution in zinc pot? No. Can you store zinc sulfate solution in a copper pot? Yes. சரிங்களா? ரைட். சரி, இதுல அடுத்தது வந்து இந்த E வேல்யூ எல்லாம் உங்களுக்கே தெரியும், +1.10 வோல்ட் அப்படிங்கிறது. Positive values of E0 confirms that above redox process is a spontaneous. Redox என்னன்னா oxidation and reduction ஒரே மாதிரி நடக்கிறது. இப்போ redox process is spontaneous and hence we cannot store copper sulfate solution in a vessel of zinc. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது consult the table of the standard electrode potential and suggest 3 substances that can oxidize ferrous ion under suitable conditions. Ferrous that can oxidize ferrous ion under suitable conditions. Ferrous ion oda standard reduction potential value +0.77 volt அப்படினு சொல்றாங்க. Only those species can oxidize ferrous ion whose standard reduction potential is more positive than 0.77 volt. அதாவது 0.77 volt ஓட அதிகமா பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறது எல்லாம் வந்து ferrous ion ஆக்சிடேஷன் பண்ணும். இப்ப அதுக்கு உதாரணமா புளூரின், குளோரின், புரோமின் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க, 3 ஸ்பீஷிஸ் தான் கேட்டிருக்காங்க. ferrous ion-க்கு 0.77 வோல்ட், இதோட அதிகமா இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ferrous ion ஆக்சிடேஷன் பண்ணும். யாரு? மெர்க்குரியும் சரி, சில்வரும் சரி, அப்புறம் வந்து எம்என், என்ரோகு. அவங்க பர்டிகுலர் அவங்க எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க கொடுத்தது அவங்க பர்டிகுலர் புளூரின், குளோரின், புரோமின் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா?